கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமே, இந்த நாளில் இந்த பூமி தாயின் மடியில் இந்திய தேசத்தை பாரத தாய், இந்த பூமி தாய் என்று வணங்கி வழிபட்டு கொண்டிருக்கிற இந்த இந்திய தேசத்தின் குடிமக்களின் நடுவில் 140 கோடி குடிமக்களின் பெயரால் அவர்களுடைய ஜீவாதாரத்தின் பெயரால் அல்லது அவர்கள் அனைவருடைய பிராணன் என்று சொல்லப்படுகிற உயிரின் பெயரால் நடைபெற்று கொண்டிருக்கிற அல்லது நடைபெற்று முடிந்திருக்கிற மகா அருவருப்பான பேரழிவை உண்டாக்குகிற ஒரு நிகழ்வை குறித்து, ஒரு பேரழிவை உண்டாக காரணமாய் இருக்க போகிற ஒரு நிகழ்வை குறித்து ஒரு 15 அல்லது 20 நிமிட செய்தியாக வேத வசன ஆதாரங்களின் அடிப்படையில் 2000 முதல் 2200 ஆண்டுகளுக்கு முன்பே முன்னுரைக்கப்பட்ட வேத வசனங்களின் அடிப்படையில் அவைகளின் நிறைவேறுதலாக இன்றைய தினம் அது நடைபெறுவதற்கு இன்னும் 7.5 ஆண்டுகளுக்கு பிற்பாடு நடைபெற வேண்டிய 7 முதல் 8 ஆண்டுகளுக்கு பிற்பாடு நடைபெற வேண்டிய ஒரு நிகழ்வை தற்பொழுது உடனே அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அகண்ட பாரதம் என்கிற பூமிக்குரிய 8ஆம் சாம்ராஜ்யத்தை 7 ஆண்டு காலம் நடைபெறப் போகிற அந்த 8ஆம் சாம்ராஜ்யத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படியான இருந்ததும் இராமல் போனதும் இனி தோன்றி கொஞ்ச காலம் இருந்து அழிக்கப்பட போகிறதுமான அந்த முதலாவது இருந்த சாம்ராஜ்யம் இனி தோன்றி அப்பொழுது அழிந்து இனி தோன்றி இந்த கடைசி காலத்தில் தோன்றி 7 ஆண்டுகளே உலகத்தை ஆட்சி செய்து ஒரு நொடிப்பொழுதிலே ஒரு நாளிலே அழியப் போகிறதான அந்த 8ஆம் சாம்ராஜ்யத்தை அடிக்கோல் கால்கோல் விழாவாக இன்றைய தினத்தில் இந்திய தேசத்தில் ஒரு பிராண பிரதிஷ்டை என்கிற கற்சிலைக்கு உயிரூட்டும் ஒரு நிகழ்வு, பிரதிஷ்டை விழா நடைபெற்று கொண்டிருந்தது, இருக்கிறது அல்லது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இவைகளுக்கான ஞான அர்த்தம் என்ன, இவைகளை பரிசுத்த வேதாகமம் முன்னுரைத்திருக்கிறதா என்பதை குறித்து நான் ஒரு சிறு செய்தியை உங்களோடு வசன ஆதாரங்களின் அடிப்படையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மன விருப்பமுள்ள அன்பு சகோதர சகோதரிகள், இந்த செய்திகளை நீங்கள் செவிமடுத்து கேட்க உங்களை அழைக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வரையான வசனங்களின் வாயிலாக இந்த முன்னுரைக்கப்பட்ட அல்லது முன் தீர்மானிக்கப்பட்ட இந்த நிகழ்வை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கேளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வரையான வசனங்கள். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாயிருந்தது. பலு சர்ப்பத்தை போல பேசினது. இந்த பூமியின் இந்த வசனத்துக்கு பொருள் என்ன? இதை கண்டு எழுதி வைத்த பரிசுத்த யோவான் சொல்லுகிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வர கண்டேன். அது என்ன? பூமியின் மனிதர்களின் நடுவில் இருந்து ஒரு பலத்த வேட்டைக்காரனாக ஆதியாகமம்
11ஆம் அதிகாரம் கூறுகின்ற நிம்ரோத் என்கிற வேட்டைக்காரன், பூமியிலே பலத்த வேட்டைக்காரனாயிருந்த, படைப்பின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்த நிம்ரோத்துக்கு ஒப்பானவனாக ஒரு மனித மிருகம் இந்த பூமியில் இருந்து தோன்றி பல ஆயிரக்கணக்கான மனிதர்களை நரவேட்டையாடிய ஒரு மனித மிருகம், அந்த பழைய காட்டு மிருகமாகிய வலு சர்ப்பத்தின் அதே பொய்கள், புரட்டுக்கள், வஞ்சகங்களின் குணாதிசயங்கள் நிறைந்தவனாக இந்த பூமியிலே, இந்த இந்திய தேசத்திலே தோன்றி இந்த ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிற அந்த மனிதன் பேசுவதெல்லாம் பச்சை பொய், செய்வதெல்லாம் அநீதி, அக்கிரமம், கொலைபாதகம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு பல ஆயிரம் மக்கள் கூட்டத்தை எரித்து சாகடித்த ஒரு மிருகம், மனித வேட்டைக்கார மிருகம், இன்று ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த மிருகம் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாக இருந்தது. இங்கே உவமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அலகோரிக் மெத்தட் ஆஃப் இன்டர்பிரேஷன் மெத்தடில் தான் இதை உங்களுக்கு விளக்க முடியும். அதாவது வேத வசனங்களை வியாக்கியானம் செய்கிற ஒரு மெத்தட், உவமானங்களை கருப்பொருளாக வைத்து அதை நடக்கப் போகிற காரியங்களை அல்லது நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை வியாக்கியானம் செய்கிற ஒரு முறை, அலகோரிக் மெத்தட் ஆஃப் இன்டர்பிரேஷன். அந்த மெத்தடில் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். இந்த மனித மிருகம் என்பது ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான 2 கொம்புகளை உடைய ஒரு மனித மிருகம் பூமியின் குடிமக்களின் நடுவிலிருந்து எழும்பி வந்திருக்கிறது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு வேட்டைக்கார மிருகம். மிருகத்துக்கு தான் 2 கொம்பு இருக்கும். இதை தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே ராம் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஒற்றை கொம்புள்ள ராம் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆட்டுக்கடா. ஆம், அது பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பத்தின், பழைய காட்டு மிருகமாகிய பெரிய வலு சர்ப்பத்தின் 5ஆம் தலையினுடைய அவதார புருஷன் தான் அலெக்சாண்டர். அந்த ஒற்றை கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா ராம் என்று சொல்லப்படுவது. அதே ராம் என்று சொல்லப்படுகிற 2 கொம்புள்ள ஒரு வெள்ளாட்டுக்கடா தான் இந்த மனித மிருகம் பூமியின் நடு மக்கள் மத்தியில் இருந்து எழும்பி இருக்கிறது. இந்த மிருகம் ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாயிருந்தது. வலு சர்ப்பத்தை போல பேசினது. எதை போல? பழைய காட்டு மிருகமாகிய வலு சர்ப்பம் ஆதாம் ஏவாளை வஞ்சித்து பொய்களுக்கும் பொய்களின் பிதாவாகிய மனித கொலைபாதகனுமாகிய அந்த காட்டு மிருகமாகிய வலு சர்ப்பம் இருக்கிறதே, அதன் குணாதிசயங்களை முழுவதும் தன்னகத்தே கொண்ட ஒரு மனித மிருகம் வலு சர்ப்பத்தை போல பொய்களையே பேசுகிறது. மனிதர்களை, குடிமக்களை மோசம் போக்குகிற பெரும் வஞ்சகத்தையே நடப்பித்துக் கொண்டிருக்கிறது. மனித கொலைபாதகமாகிய பல ஆயிரம் ஜனங்களை உயிரோடு எரித்து கொலை செய்த வேட்டைக்கார மிருகம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வலு சர்ப்பத்தை போல பேசினது. 12ஆம் வசனம், அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து. முந்தின மிருகம் இது. முந்தின மிருகம் இந்த 2 கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா. இந்த வெள்ளாட்டுக்கடா அந்தி கிறிஸ்துவையும், ஒரு கொம்பு வரப்போகிற அந்தி கிறிஸ்துவையும், ஒரு கொம்பு வரப்போகிற கள்ள தீர்க்கதரிசியையும் குறிக்கிறது. அந்த தலை துண்டிக்கப்பட்ட ராகாப் என்கிற பெரிய பறக்கிற பறவை நாகத்தின் தலை ராகு என்று சொல்லப்படுகிற, ராகு அல்லது ரகு என்று சொல்லப்படுகிற அந்த அவதார புருஷனையும், அந்த கிரகம் கோளம், மாய கோளம், அதன் வால் கேது என்று அறியப்படுகிற பாம்பின் வால், அதுதான் கள்ள தீர்க்கதரிசி.
ஏசாயா 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனங்களிலே அறியலாம் என்று நினைக்கிறேன். மூப்பனும் கனம் பொருந்தினவனுமே தலை, அதாவது அந்தி கிறிஸ்து, பொய் போதகம் பண்ணுகிற கள்ளத்திற்கு தரிசிய வால், அதாவது இந்த ராகாப் என்கிற பாம்பினுடைய வாலாகிய கேது. இந்த ஆட்டுக்குட்டியினுடைய 2 கொம்புகளும் அதுதான். அந்த துஷ்ட மிருகத்தின் 2 கொம்புகளில் ஒன்று கள்ளத்திற்கு தரிசி, ஒன்று வரப்போகிற அந்தி கிறிஸ்து. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. சகல பொய்களையும் பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பத்தை போல பேசுவதற்கான அதிகாரமும், மாயையான அற்புதங்களை ஒன்றும் செய்திருக்க மாட்டான், ஆனா ஆயிரக்கணக்கான அற்புதங்களை நாட்டு மக்களுக்கு செய்து விட்டது போல, உலகத்தில் செய்து விட்டது போல பீட்டிக் கொள்ளுவான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இவைகளைத்தான் இந்த உலக ஜனங்கள் பின்பற்றுகிறார்கள், இவைகளைத்தான் நம்புகிறார்கள். பொய்களை நம்புகிற மனித கூட்டம். கிறிஸ்தவர்களிலும் பெரும்பாலானவர்கள் அவனுடைய வழித்தோன்றல்கள், அவனை கடவுளாக நம்புகிறார்கள். அருமையானவர்களே, அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து, எதன் முன்பாக? அந்த பழைய காட்டு மிருகமாகிய வலு சர்ப்பத்திற்கு முன்பாக நடப்பித்து, சாவுக்கு ஏதுவான அதன் காயமாற சொசமடைந்த முந்தின மிருகத்தை பூமியின் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. சாவுக்கு ஏதுவான அந்த 7 தலை, வெளிப்படுத்துதல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகின்ற வலிதும் பெரிதுமான ஒரு கொடிய சிவப்பான வலு சர்ப்பம், 7 தலைகளை உடைய வலு சர்ப்பம் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்குகிறது. அந்த வலு சர்ப்பத்தின் 1ஆம் தலை சாவுக்கு ஏதுவாக காயப்பட்டிருக்கிறது. அது பட்டயத்தினால் சாகடிக்கப்பட்டது. அதன் தலையை நசுக்கினவர் கிறிஸ்து சிலுவையிலே. இங்கே பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பட்டயத்தினால் காயப்படுத்தப்பட்ட, சாவுக்கு ஏதுவாய் காயப்படுத்தப்பட்ட, அது கொல்லப்படவில்லை, அதன் தலை நசுக்கப்பட்டது. 1ஆம் தலை எகிப்தின் பார்வோன். 7 தலை சிவப்பான வலு சர்ப்பத்தின் 1ஆம் தலை எகிப்திய சாம்ராஜ்யத்தின் அதிபதியாகிய பார்வோன். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவனுக்கு பெயர் தான் ராமசேஸ். அவன் இந்தியன் அல்ல, ஆரியன். எகிப்தின் ஹரி வம்சத்தை, ரகு வம்சத்தை, ராகு வம்சத்தை, இஸ்வாகு வம்சத்தை சார்ந்த ஆரியன். அவன் இந்தியாவில் பிறக்கவில்லை. எகிப்து ஆட்சி செய்த கடைசி பேரரசன் தசரதனின், கடைசி பார்வோனின் மூத்த மகன். இதை இந்திய புராணங்கள் சொல்கிறது. குதிரைக்கும் ஒரு பெண்ணுக்கும் பிறந்தவன் என்று சொல்கிறது. அருமையானவர்களே, பொய்யன், ஒரு அவதார புருஷன். இவனை அவனுக்கு முன்பாக, அவனுடைய சிலைக்கு முன்பாக இந்த காரியங்களை இந்த மனித மிருகம் செய்து கொண்டிருக்கிறது. அதன் குடிகளை வணங்கும்படி முந்தின மிருகத்தை அந்த சாவுக்கு ஏதுவாக காயம் ஆற சுஸ்தம் அடைத்த. இது என்ன காயம்? அது இன்னும் அவனுக்கு சம்பவிக்கலை, இனிதான் சம்பவிக்க போகிறது. தன் காலம் வரும் முன்னே தனக்கானதை எடுத்துக்கொள்ள துடித்துக் கொண்டிருக்கிற, முன் குறிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்கிற காரியம்தான். அதை அதற்கான காலம் வரும் முன்னே 7.5 முதல் 8 ஆண்டுகளுக்கு முன்பே அதை கையகப்படுத்த, இந்த உலகத்தை ஆளுகிற அந்த 8ஆம் சாம்ராஜ்யத்தின் அந்த ராமராஜ்யத்தை, அகண்ட பாரதத்தை உருவாக்க துடித்து கொண்டு, அதன் காலத்துக்கு முன்னே இந்த நிகழ்வை அவன் நடத்தி கொண்டிருக்கிறான். அது நிமித்தமாக மாபெரும் பாதகங்களை அவன் சந்திக்கப் போகிறான். அது வரப்போகிற மகா சங்காரத்தின் நாளிலே, கர்த்தருடைய மகா பயங்கரமான மகா சங்காரத்தின் நாளிலே, சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள், 16, 17 வசனங்களின்படி, மந்தையை, தேவ ஜனங்களை சிதறடிக்கிற மதிகட்ட மெய்ப்பனாகிய அவனுடைய வலது புயம் முழுவதும் சூம்பி போய், 2 கைகளும் சூம்பி போய், அவனுடைய வலது கண் கெட்டு இருளடைந்து அவன் கண்ணின் குழியிலே கெட்டு இருளடைந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி, பட்டயம் அவன் வலது கண்ணையும் அவன் 2 கைகளையும் நாசப்படுத்திவிடும்.
பழி வாங்கிவிடும், ஆனால் சாகடிக்கப்பட மாட்டான். அது அவனுடைய அந்த காயப்பட்ட அந்த கண்ணும் 2 கைகளும், சூமி போன கைகளும் இந்த அந்தி கிறிஸ்து வெளிப்படுகிற போது இன்னும் 7.5 ஆண்டுகளுக்கு பிற்பாடு. ஏன் 7.5 ஆண்டுகள்? அதற்கு முன்பு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வரையான வசனங்கள் சுட்டிக்காட்டுகின்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுகிற மகா பயங்கரமான அந்த நாள், பின்மாரியாக பொழியப்படுகிற பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியாயிருக்கிற கர்த்தர் இந்த பூமியின் மக்கள் இனங்களை மீட்டு ரட்சிக்க பின்மாரி மலையாக கடந்து வருகிற நாள், அது மகா பயங்கரமான மகா சங்காரத்தின் நாளாக இருக்கும். நான் பல செய்திகளை வேதாகமத்திலிருந்து கொடுத்திருக்கிறேன். இந்த நிகழ்வு நடைபெறும் நாள் முதல் 7.5 ஆண்டுகள் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற மகா பெரிதான ரட்சிப்பின் கிரியை, அதாவது கடைசி கால ஆத்ம அறுவடை பணி, மகா பெரிதான அறுவடை பணி 7.5 ஆண்டுகள் இந்த பூமியிலே நடைபெறும். அந்த காலம், அந்த ஆத்ம அறுவடை காலம் முடிவடைந்த பிற்பாடு பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்தவான்களின் சபையும் பரலோகத்திற்கு, வானுலகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தின்படி கேட்டின் மகனாகிய அந்த பலத்த வேட்டைக்காரனுக்கு ஒப்பான, மனித வேட்டைக்காரனுக்கு ஒப்பான அந்த துஷ்ட மனிதன், அதாவது அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். அந்த அந்தி கிறிஸ்து வெளிப்படும் போது இந்த மனித மிருகத்தினுடைய அநேக ஆத்துமாக்களை, அநேக மனிதர்களை பலி வாங்கி கொண்ட, அநேகமாயிரம் ஜனங்களுடைய இரத்தத்தை சிந்தி உயிரை பறித்த, இன்று இந்த இந்தியாவின் 140 கோடி ஜனங்களுடைய உயிரை பிராணனை கொண்டு அந்த வலுசர்ப்பத்தின் தலை நசுக்கப்பட்ட வலுசர்ப்பத்தின் தலையினுடைய அவதார புருஷன் பார்வோன் ஆகிய, எகிப்தின் பார்வோன் ஆகிய, கடைசி பார்வோன் ஆகிய ராமசேசுக்கு சிலைக்கு உயிரூட்டம் கொடுக்கிறானே, பிராண பிரதிஷ்டை. அது தமிழில் அந்த சிலையை உயிரூட்டுவது ஆகும். அந்த சிலைக்கு தெய்வீக உயிரை ஊட்டுவது ஆகும். அந்த நிலையை நடத்தி கொண்டிருக்கிறான். அவனுடைய காணொளி பிரசங்கங்கள் அனைத்தும் அதைத்தான் கோருகின்றன. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இதை குறித்து ஒரு பதிவை, ஒரு ரீல் நான் சற்று முன்பாக என்னுடைய முகநூலிலே போட்டிருக்கிறேன். இப்பொழுது ஒரு செய்தியை பதிவு செய்தேன். அந்த பதிவு செய்தியிலே தான் இந்த செய்தியை உங்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, இந்த நிகழ்வு நியமிக்கப்பட்ட காலத்திற்கு முன்பே அவன் அதிகாரத்தை தன் கையில் எடுத்துக்கொள்ள விரும்புகிறான். அந்தி கிறிஸ்துவின் அதிகாரத்தை தன் கையில் எடுத்துக்கொள்ள விரும்புகிறான். அதனுடைய பிரதிபலிப்பை இன்றைய பிராண பிரதிஷ்டை, ஸ்ரீராமனுடைய சிலைக்கு, கற்சிலைக்கு பிராண பிரதிஷ்டை, அதாவது உயிரூட்டும் அந்த பிரதிஷ்டை நிகழ்வு, அர்ப்பணம் நடைபெறுகிறது. A life giving consecration இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அல்லது நடைபெற்று முடிந்திருக்கலாம். முதலாவது ஒருவனை அங்கே பலி வாங்கிவிட்டது. அது அடுத்த பலி பயங்கரமாக இருக்கும். அது உடனடியாக இல்லாவிட்டாலும் இன்னும் சில நாட்கள் அல்லது சில மாதங்களுக்குள்ளே இந்த மனித மிருகத்தினுடைய 2 கைகளும் சூம்பி போய் வலது கண்ணும் கெட்டு இருளடைந்து அவன் கண்ணின் குழியிலே இருளடைந்து போகும், அழுகி போகும். இது வேத வசனம் சொல்லுகிற உண்மை. சகரியா 11ஆம் அதிகாரம் 16, 17. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து, அந்த 12ஆம் வசனத்தின் பிற்பகுதி, அந்த சாவுக்கு ஏதுவான காயம் சுஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியின் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அந்த முந்தின மிருகம்தான் அந்த பழைய நச்சு பாம்பாயி 7 தலை சர்ப்பத்தின் முதலாம் தலை, எகிப்தின் பார்வோ ராமசேஸ். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய புராணங்களின்படி, த இந்தியன் மித்தாலஜிஸ் சொல்லுகிற கதைகளின்படி 10 தலை நச்சு பாம்பின்
ஏழாம் தலையின் அவதார புருஷன் தான் இந்த ஸ்ரீராமன். அவர்களுடைய கூற்றுப்படி, இது என்னுடைய கண்டுபிடிப்பல்ல. தசாவதாரம் என்று சொல்லுகின்ற மகாவிஷ்ணு அல்ல அவதாரம் எடுக்கிறவர். மகாவிஷ்ணு பள்ளி கொண்டிருக்கிறாரே, படுத்திருக்கிறாரே ஒரு நச்சு பாம்பு. அந்த நச்சு பாம்பினுடைய 10 தலைகள் தான் ஒன்றன் பின் ஒன்றாக 10 அவதாரங்களை எடுக்கிறது. அதில் 7ஆம் தலையினுடைய அவதாரம் வேதாகமத்தின்படி 7 தலை சிவப்பான பெரிய நச்சு பாம்பினுடைய 1ஆம் தலை. இந்திய புராண கதைகளின்படி 10 தலை நச்சு பாம்பினுடைய 7ஆம் தலையின் அவதார புருஷன் ஸ்ரீராமன். அவனை இந்த பூமியின் ஜனங்கள் அனைவரும் வணங்கும்படி செய்கிறான். அதான் இன்னைக்கு நடந்த நிகழ்வு. இந்த இந்திய ஜனங்களுடைய 140 கோடி இந்திய மக்களின், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், முஸ்லிம்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், ஜைனர்கள், அனைத்து மத ஜனங்களையும் உள்ளடக்கி அனைவருடைய பிராணனையும் இவன் எடுத்து அவன் வணங்குகிற ஸ்ரீராமனுடைய சிலைக்கு உயிரூட்டுகிறானாம் இன்றைய தினத்தில். நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள் அருமையானவர்களே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அது பூமியின் குடிகளை வணங்கும்படி செய்தது. ஏன் பூமியின் குடிகள் என்றால் ஒட்டுமொத்த பூமியும். அதான் அகண்ட பாரதம். அகண்ட பாரதம்னா இந்தியா, இந்துஸ்தானம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான், சிரியா, எகிப்து, துருக்கி முதலான பகுதிகள் அடங்கிவிடும். சின்ன ஆசிய கண்டத்தின் பெரும் பகுதி. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்தியாவுக்கு அடுத்து பாகிஸ்தான், பாகிஸ்தானுக்கு அடுத்து ஆப்கானிஸ்தான், ஆப்கானிஸ்தானுக்கு தொட்டடுத்து ஈரான், ஈரானுக்கு தொட்டடுத்து சிரியா, ஈரானுக்கு மேற்பகுதியில் துருக்கி, சின்ன ஆசியா. இப்படிப்பட்ட பகுதிகள் அனைத்தும் அகண்ட பாரதத்திற்குள்ளே வந்து விடுகிறது. அதுதான் அவர்களுடைய நோக்கம். அவர்களுடைய நோக்கமும் அவர்களுடைய ராஜ்யம் ராமராஜ்யம். இதைத்தான் மகாத்மா காந்தி கனவு கண்டார் என்று சொல்லுகிறார்கள். அது எனக்கு தெரியாது. ராமராஜ்யம் அமைப்பதே அவர்களுடைய ஒரே குறிக்கோள். அதற்கான கால்கோள் விழா இன்றைக்கு நடந்திருக்கிறது. நீங்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால்தான் 140 கோடி ஜனங்களும் அதை விழுந்து வணங்கணும்ங்கிறான், ஆராதிக்க வேண்டும் என்கிறான், அதை வழிபட வேண்டும் என்கிறான். 13ஆம் வசனம் அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்தில் இருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. என்ன அற்புதம்? மாயையான அற்புதங்கள், போலியான அற்புதங்கள். வானத்திலிருந்து நெருப்பை பூமிக்கு கொண்டு வருவது போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். கிறிஸ்தவ கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள அப்போஸ்தலர்களும் நெருப்பை கொளுத்தி இது பரிசுத்தாக்கினி இறங்கி இருக்கிறது என்கிறார்களே, அதுபோல அவன் இன்று அயோத்தியிலே அநேக அக்னி குண்டங்களை உருவாக்கி, யாக குண்டங்களை உருவாக்கி, வானத்தில் இருந்த அக்னியை இந்திரனை இறங்க செய்து, வானத்தின் அக்னி என்றால் அவர்களுடைய வாசையிலே இந்திரதேவன், இந்திரனை இறங்க செய்து அங்கே பெரிய மாபெரும் அற்புதத்தை நடத்திவிட்டானா, நடத்துகிறானா. அதான் அந்த ராமர் கோவிலை வடிவமைத்த சிற்பி, பிரதான இன்ஜினியர் செத்திருக்கான், மேலே இருந்து விழுந்து. முதல் பலி வாங்கப்பட்டாயிற்று. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அருமையானவர்களே. 14ஆம் வசனம், மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே, அதாவது வரப்போகிற அந்தி கிறிஸ்து தான் இதை நடப்பிக்க வேண்டும். ஏனெனில் இவன் அந்த அந்தி கிறிஸ்துவின் ஸ்தானத்திற்கு 10வது கல்கி அவதார புருஷனாக அவதாரம் கேட்டுக் கொண்டிருக்கிறான். நான் பல மாதங்களுக்கு முன்பே சொல்லி இருக்கிறேன். ஏன் இதை நீ சொல்லுகிறாய், சரிதானா என்று கேட்டால் உண்மைதான். 2-3 ஆண்டுகளாக, அதாவது மகாவிஷ்ணு எனப்படுகிற காயாம்பு, வேத நாராயண பரபிரம்மம் என்று சொல்லப்படுகிற மகாவிஷ்ணு தான் இந்த அவதாரத்தை இந்த நச்சு பாம்பின் 10ஆம் தலைக்கு கொடுக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 7 தலை நச்சு பாம்பினுடைய 7ஆம் தலைக்கு கொடுக்கிறார், அல்லது நச்சு பாம்பிற்கு கொடுக்கிறார். அதுதான் 8வது தலை
வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் அதை படித்து பாருங்கள். அதை அவன் 3 ஆண்டுகளுக்கு முன்பே கேட்டுக்கொண்டிருக்கிறான். உடனடியாக வேண்டும், உடனடியாக வேண்டும். அதனால்தான் அவர்கள் 2022ஆம் ஆண்டிலே கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் இந்தியாவை விட்டு ஒழித்து கட்டி விடுவோம், விரட்டி அடிப்போம் என்று சொன்னார்களே, ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு? தற்பொழுது 2035ஆம் ஆண்டிலே இவைகளை நாங்கள் நடத்துவோம் என்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், அப்பொழுது தான் இவர்களுடைய முழு அழிவு. ஏன்னா இது 2024, 2038ஆம் ஆண்டு வாக்கில் இவர்களுடைய முழு அழிவும் தோன்றிவிடும். முழுமையான அழிவு தோன்றிவிடும். 7 வருடங்கள் தான் அவர்களுக்கு ஆட்சி. இன்னும் 7.5 ஆண்டுகள் கடந்த பிற்பாடு அந்தி கிறிஸ்து வெளிப்பட்ட பிற்பாடு தான் அந்தி கிறிஸ்துவின் அவதாரம், கல்கி அவதாரம். தசவதாரத்தில் நச்சுத்தலை பாம்பின் 10 தலை பாம்பின் 10ஆம் அவதாரம் தசவதாரம். இந்த 10ஆம் அவதாரமாகிய கல்கி அவதாரம், கள்ள கிறிஸ்து அவதாரம் வெளிப்பட்ட பிற்பாடு தான் இந்த சம்பவம் நடப்பிக்கப்பட வேண்டும். ஆனால் 7.5 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கே கால்கோள்களால் நடத்திவிட்டான். இதற்கான முடிவை சீக்கிரம், அதிசீக்கிரமாக சந்திப்பார்கள். அனுமதிக்கப்பட்டதுதான், நிர்ணயிக்கப்பட்டதுதான், முன் தீர்மானிக்கப்பட்டதுதான், முன்னரே தேவ திட்டம் அதுதான். இதைத்தான் வேதாகமத்திலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆனால் அதிக பிரசங்கித்தனமாக தனக்கான காலம் அனுமதிக்கப்பட்ட முன்பே அதை தன் கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்ல வருகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே, அதாவது அந்த வல்லமை, அந்த வல்லமையின் அதிகாரத்தினாலே, சத்துவம் என்பது வல்லமையின் அதிகாரம், அந்த அதிகாரத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி வஞ்சித்து, மோசம் போக்குதல் என்றால் வஞ்சித்து பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு, அதாவது பழைய 10 தலை பாம்பின் 7ஆம் தலை, அல்லது வேதாகமத்தின் கூற்றுப்படி, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் கூற்றுப்படி 7 தலை சிவப்பான நச்சுப்பாம்பின் முதல் தலையினுடைய அந்த காயப்பட்ட தலை, அதான் எகிப்தின் பார்வோனுடைய 7 சாம்ராஜ்யங்களிலே முதலாம் சாம்ராஜ்யம் எகிப்திய சாம்ராஜ்யம், 2ஆம் சாம்ராஜ்யம், 2ஆம் தலை அசீரிய சாம்ராஜ்யம், இவன் அசீரியன். 3ஆம் தலை பாபிலோனிய சாம்ராஜ்யம், 4ஆம் தலை மேதிய பர்சிய சாம்ராஜ்யம், 5ஆம் தலை கிரேக்க சாம்ராஜ்யம், 6ஆம் தலை ரோம சாம்ராஜ்யம், 7ஆம் தலை USSR சோவியத் யூனியன் கம்யூனிஸ்ட் தேசம், இரும்பு திரை நாட்டினுடைய தலை சோவியத் யூனியன் என்கிற சாம்ராஜ்யம், 8ஆம் தலை இந்திய சாம்ராஜ்யம், அகண்ட பாரதம் ராமராஜ்யம் என்கிற சாம்ராஜ்யம். இது வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இருக்கிறது. நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, அந்த மிருகத்திற்கு, மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிமக்களுக்கு சொல்லிற்று. முதலாம் தலை காயப்பட்டது அந்த எகிப்தின் சாம்ராஜ்யம். எகிப்தின் பார்வோனுக்கு ஒரு சிலையை செய்யும்படி, ராமசேஸ் என்ற பட்டப்பெயர் கொண்ட ஸ்ரீராமனுக்கு, எகிப்தின் பார்வோன் அவனுக்கு இங்கே ஒரு சிலையை செய்து இன்று பிரதிஷ்டை செய்திருக்கிறான், பிராண பிரதிஷ்டை செய்திருக்கிறான். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் 15ஆம் வசனம், மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும், மிருகத்தின் சொரூபத்திற்கு, அதாவது அந்த கற்சிலைக்கு, அந்த வலி சர்ப்பத்தின் முதலாம் தலை அல்லது 10 தலை பாம்பின் 7ஆம் தலையின் அந்த மிருக மனுஷனுக்கு, அந்த அவதார புருஷன் ஸ்ரீராமனுக்கு ஒரு சிலையை செய்யும்படி, அந்த சிலைக்கு, அந்த மனித சிலைக்கு, கற்சிலைக்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. என்ன ஆவி? பிராணன். அதான் பிராண பிரதிஷ்டை. ஆவி, ஜீவன், உயிர். 140 கோடி இந்திய மக்களின் பிராணனை கவர்ந்து யாருக்கு கொடுக்கிறான்? ஸ்ரீராமனுடைய கற்சிலைக்கு உயிரூட்ட பிராண பிரதிஷ்டை செய்கிறான். இந்த சத்துவம், இந்த அதிகாரம் இப்பொழுது கொடுக்கப்படவில்லை, இன்னும் கொடுக்கப்படவில்லை. இது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது, திட்டமிடப்பட்டிருக்கிறது,
தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது 2300 ஆண்டுகளுக்கு முன்பு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இது கூறி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அதை இவன் அந்த காலம் வரும் முன்னே இறை மக்கள் மீட்டு ரட்சிக்கப்பட்டு ஆத்தும ஆதாயம் அறுவடை முடிவடையும் காலத்திற்கு முன்னே தனதாக்கிக் கொள்ள விரும்புகிறான். ஏன்? வானத்துக்கும் பூமிக்கும் தேசங்களுக்கும் தேவன் நிர்ணயித்திருக்கிற சட்டங்களை, மத சட்டங்களை மாற்றி அமைக்க தீர்மானித்தவன் அவன் அல்லவா? இந்திய சட்டங்கள் அனைத்தையும் மாற்றி எழுதுகிறார்கள். தானியேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கும். 7 அல்ல 8 அல்லது 9ஆம் அதிகாரத்தில் இருக்கும். படிங்க. 8ஆம் அதிகாரம் 24 அல்லது 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இருக்கும். காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைக்கிறவன் வருவான். இவன் தான், வேற ஒண்ணும் இல்லை, வேற யாரும் இல்லை. உலக நாடுகளின் அரசியலமைப்பு சட்டங்கள் எல்லாம் வேத பிரமாணங்கள். சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் சவுல் அரசனுக்கு கொடுத்த சட்ட திட்டங்கள். அவைகளைத்தான் பிரிட்டிஷார் இந்திய தேசத்தின் சட்டங்களாக உருவாக்கி கொடுத்தார்கள். அவற்றைத்தான் அம்பேத்கர் அதை இந்திய அரசியலமைப்பு சட்டமாக உருவாக்கினார். அவைகளை மாற்றி அமைத்து மனுநீதி சட்டங்களை, சனாதன சட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றுகிறார்கள். தேவன் இவர்களுக்கு அந்தி கிறிஸ்துவின் அவதாரம் வெளிப்படுவதற்கு, கல்கி எனப்படுகிற கள்ளக்கிறிஸ்துவின் அவதாரம் வெளிப்படுவதற்கு நிர்ணயித்திருக்கிற காலம் இன்னும் 7 முதல் 8 ஆண்டுகள் இருக்கிறது. அதற்கு முன்னே அந்த காலங்களை இவன் மாற்றுகிறான். பிரமாணங்களை, ராஜ்யங்களின் அரசியலமைப்பு சட்டங்களை மாற்றுகிறான். சனாதன சட்டங்களை உருவாக்க முயல்கிறான், உருவாக்கி கொண்டிருக்கிறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. அந்த மிருகத்திற்கு, அந்த சிலைக்கு, கற்சிலைக்கு ஆவியை, ஜீவனை அல்லது உயிரை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. இது அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அல்ல, இன்னும் 7.5 ஆண்டுகளுக்கு பிற்பாடு, அதாவது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வரையான வசனங்கள் நிறைவேறி தீர்ந்த பிற்பாடு, 7.5 ஆண்டு கால கடைசி கால ஆத்தும ரட்சிப்பின் பணி முடிவடைந்த பிற்பாடு தான் இவனுக்கான அனுமதிக்கப்பட்ட காலம். அதற்கு முன்பே அவன் இந்த கால்கோல் விழாவை, ராமனின் கற்சிலைக்கு உயிரூட்டும் விழாவை, பிராண பிரதிஷ்டையை இன்று நடத்தியிருக்கிறான். இதற்கான முடிவு மகா பேரழிவாக வரப்போகிற நாட்களிலே, இன்னும் சில மாதங்களுக்குள்ளே, இந்த நாளிலிருந்து எண்ணிக்கொள்ளுங்கள். எந்த நேரத்திலாயிலும் அது கர்த்தருடைய வேளையில அவைகள் நடந்தேறி முடியும். அப்பொழுது இவைகள் உண்மையா பொய்யா என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஆகவே இந்த செய்தியை இத்துடன் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். இதை கவனிக்கிறவர்களுக்கு அன்பான வேண்டுகோள், உங்கள் ஆத்துமாக்களை மீட்டு ரட்சித்துக் கொள்ள தெளிக்கப்பட போகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கும் பின்மாறிய மலையாக ஊற்றப்பட போகிற ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்துவின் தூய ஆவிக்கும், பரிசுத்த ஆவிக்கும் உங்களை ஒப்புக்கொடுங்கள். இந்த மனித மிருகங்களை நம்பாதிருங்கள். இந்த பொய்யர்களை, பொய்களின் தீர்க்கதரிசிகளாகிய கள்ள பிரசங்கிகளை நம்பாதிருங்கள். சத்திய வசனங்களை மட்டுமே நம்புங்கள். அவைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை மீட்டு ரட்சிப்பார் தம்முடைய வார்த்தைகளின்படியே. ஆமென். அல்லேலூயா.